தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தெலுங்கில் பதவியேற்ற தமிழக எம்பி, தெலுங்கு மொழியில் பதவியேற்ற தமிழக எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றது. திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று மாலை பாராளுமன்றத்தில் தற்காலிக சபாநாயகர் முன்பாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றனர். மொத்தமுள்ள 40 உறுப்பினர்களில் 39 உறுப்பினர்கள் தமிழ் மொழியில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். ஆனால் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழகத்தை சார்ந்த தமிழகத்தில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் தெலுங்கு மொழியில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அவர் யார் என்று சொன்னால், கிருஷ்ணகிரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கோபிநாத். இவர் தன்னுடைய தாய்மொழியான தெலுங்கு மொழியில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இது தமிழகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்றுட்டு, தமிழ்நாட்டிலிருந்து ஜெயிச்சுட்டு அங்கே போய் தெலுங்குல போய் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டான். அப்போ எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்க. இது தமிழர்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு. கிருஷ்ணகிரியில் தமிழர்கள் ஏறத்தாழ 80% அதிகமானோர் அங்கே வசிக்கிறாங்க. அவங்க போட்ட ஓட்டில் தான் இந்த ஜெயிச்சவன் இந்த கோபிநாத். காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சிருக்காப்புல. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களையே தலைக்குனிய வச்சுட்டாப்புல. பாராளுமன்றத்தில் போய் தன்னுடைய சொந்த தாய்மொழியான தெலுங்குல போய் பதவி பிரமாணம் எடுத்திருக்காப்புல. அதாவது ஓட்டு போட்டது தமிழர்கள் தானே, அவங்கள பகைச்சிக்க கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாமல் அவர் போய் தெலுங்கு மொழியில் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாப்புல. அந்த கிருஷ்ணகிரியில் இருக்க அந்த தமிழங்களுக்கு அறிவு இல்லையா? போட்டிக்கிட்டது ஒரு தெலுங்கு, அவனுக்கு போய் ஏன் ஓட்டு போட்டீங்க? ஏன் கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் கட்சியில் தமிழங்களே கிடையாதா? ஏன் ஒரு தெலுங்கனை நிப்பாட்டினீங்க? இது ஆந்திராவில் போய் ஒரு தமிழன் போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? அப்படியே ஜெயித்தாலும் அவன் பாராளுமன்றத்தில் போய் தமிழில் பதவி பிரமாணம் எடுத்துட்டு அவன் ஆந்திராக்குள்ளே உள்ளே நுழைய முடியுமா? ஒரு தமிழன் கர்நாடகாவில் போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சு பாராளுமன்றத்தில் போய் தமிழ் மொழியில் போய் பதவி பிரமாணம் எடுத்துட்டு திருப்பி கர்நாடகாக்குள்ளே நுழைய முடியுமா? ஒரு தமிழன் கேரளாவில் போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? அப்படியே ஜெயித்தாலும் பாராளுமன்றத்தில் தமிழ் மொழியில் பதவி பிரமாணம் எடுத்துட்டு கேரளாவுக்குள்ளே நுழைய முடியுமா? அடிச்சே கொண்டுருவாங்க. ஆனால் இங்கே என்ன தைரியத்தில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தொகுதியில் ஜெயிச்சுட்டு, அதுவும் ஒரு தெலுங்கன் ஜெயிச்சுட்டு பாராளுமன்றத்தில் போய் தெலுங்குல போய் பதவி பிரமாணம் எடுத்திருக்கான்னா இது தமிழர்களுக்கு மிகப்பெரிய அவமானம். கிருஷ்ணகிரியில் இருக்க தமிழர்களுக்கு அவமானம், காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அவமானம். காங்கிரஸ் கட்சியில் ஒரு தமிழன் கூட கிடையாதா கிருஷ்ணகிரியில்? ஏன் ஒரு தெலுங்கனை போய் நிப்பாட்டினீங்க? கிருஷ்ணகிரி மக்களுக்கு சொல்கிறோம், ஏன் ஒரு தெலுங்கனை போய் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு ஜெயிச்சு அனுப்புனீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டையே அசிங்கப்படுத்திட்டானே, தமிழ்நாட்டையே தலைகுனிய வச்சுட்டானே, அவன் புத்தியை காமிச்சிட்டான்ல. நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க. திமுகன்னு, காங்கிரஸ்னு, ராகுல் காந்தின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கல்ல. அவன் அங்கே போய் என்ன காமிச்சிட்டான்? அவன் தெலுங்கு புத்தியை காமிச்சிட்டான். நீ தமிழனுக்கு ஓட்டு போட்டிருந்தா தமிழ் மொழியில் பதவி பிரமாணம் எடுத்திருப்பான். நீங்கள் கை சின்னத்துக்கு போடுங்கம்மா ஓட்டு, கை சின்னத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி குத்திட்டு இன்னைக்கு வெக்கி தலைகுனிக்கிறீங்க. கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது அந்த கிருஷ்ணகிரி மக்களுக்கு. ஒரு தெலுங்கனுக்கு போய் ஓட்டு போட்டீங்க, அவன் தெலுங்குல போய் பதவி பிரமாணம் எடுத்துட்டு அவன் புத்தியை காமிச்சிட்டான். கொஞ்சமாக திருந்துங்க. இனி வருங்காலத்தில் கூட இந்த தவறை செய்யாதீங்க. தமிழனுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டில் தமிழனுக்கு தான் ஓட்டு போடணும், சரிங்களா? அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக காரனாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக காரனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்கனை நிப்பாட்டினா தமிழர்கள் ஓட்டு போடக்கூடாது. ஒரு கன்னடனை நிப்பாட்டினா தமிழர்கள் ஓட்டு போடக்கூடாது. ஒரு மலையாளியை நிப்பாட்டினா தமிழர்கள் ஓட்டு போடக்கூடாது. இனிமேலாவது கொஞ்சம் திருந்துங்க.